பண்பட்ட நிலமாயிருப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு இருக்கிறேன். பண்பட்ட நிலமாயிருப்போம். பாறை நிலமாயிருந்தால் விதைகள் போடப்படுகின்ற பொழுது அவை வேரூண்டி வாழ்வதற்கான அமைப்பு இல்லாதபடியே கருகிவிடும். விதைக்கின்ற விதை முள்செடியில் விழுந்தால் அந்த முள்செடி வளராதபடி அதை நெருக்கிவிடும். வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விழுந்த விதையாக இருந்தால் மனித கால்பட்டு அவை அழிந்துவிடும். ஆக பாறை நிலமாய் இராதபடி, முட்செடியாய் இல்லாதபடி, வழியோர பாதையாய் இல்லாதபடி பண்பட்ட நிலமாய் இருப்போம். கடவுள் விதைக்கின்ற பொழுது, தூய ஆவியானவர் தண்ணீர் ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் கடவுளின் விருப்பத்திற்கேற்ப 60, 80, 100 மடங்குமாய் பலன் கொடுக்க முடியும். பலன் கொடுக்கவே கடவுள் அழைக்கிறார். வார்த்தையை வாசிப்பதற்கல்ல, வார்த்தையை வெறும் தியானிப்பதற்கல்ல, வார்த்தையை பார்ப்பதற்கல்ல, வார்த்தையை போதிப்பதற்கல்ல, வார்த்தை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதைத்தான் யாக்கோபு 1:22 நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவராய்வார்கள். யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் நல்ல நிலத்தில் விதைந்த விதைகளாய் இருக்கிறார்கள். பண்பட்ட நிலத்தில் விதைந்த விதைகளாக இருக்கிறார்கள். நாமும் பண்பட்ட நிலமாய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரலோகத்தின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்ட நிலமாயிருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.